சீரான கம்பி ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வளைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அதில் ஈர்ப்பு மையம் அநேகமாக அமைந்திருக்கக்கூடிய புள்ளி எது அப்படின்னு கேட்டுக்கிறான். முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த புவியீர்ப்பு மையத்தில் திணிவு மையம் எங்கே இருக்கும்னு பார்க்கணும். அப்போ ஒரு உடலில் திணிவு மையம்னு சொன்னால் எல்லா திணிவுகள்டையும் ஒரு சராசரி அமைவிடத்தை என்ன செய்யும்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய அவங்க தந்திருக்கக்கூடிய ஒரு என்னென்னு சொன்னால் அந்த பொருளை என்ன செய்யணும்னு சொன்னால் திணிவு மையமாக இருக்கும். இந்த கம்பியில் அதில் நடுப்புள்ளி இங்கே என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு எம்ஜி தாக்கும். அதே போல் இந்த கம்பியில் அதில் நடுப்புள்ளியில் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஒரு எம்ஜின்ற விசை தாக்க போகுது. இந்த கம்பியில் இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு எம்ஜின்ற ஒரு நிறை விசை தாக்க போகுது. இதெல்லாம் ரெண்டுமே ஒரே தாக்குக்கோட்டில் இருக்கிறதால இந்த இடத்துல என்ன செய்யும்னு சொன்னால் 2mgன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ இந்த எம்ஜியும் கேன்சல் ஆகித்தான் இந்த 2mgன்னு ஒரே தாக்குக்கோட்டில் இருக்கிறதால ஒரே திசையில் இருக்கிறதால என்ன செய்யணும்னு சொன்னால் 2mgன்னு இந்த நிறை விசை கூட்டிப்பட போகுது. பாருங்கள், அதே இந்த தாக்குக்கோட்டை எடுத்தோம்னு சொன்னால் இதில் பாருங்கள் 2mg இருக்குது, இந்த இடத்துல mg இருக்குது. ஆகவே இந்த mg இந்த 2mgயும் கேன்சல் பண்ணினா இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு எம்ஜின்ற ஒரு விசை வரப்போகுது. ஆகவே நாங்கள் அந்த புள்ளி எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு படத்தில் தந்திருக்கிற மாதிரிக்கு சி என்ற ஒரு புள்ளின்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இலகுவாக அடையாளம் காணலாம். அதே போல் மேலதிகமாக நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஈர்ப்பு மையத்தை எப்படி காண்ற அப்படின்னு சொன்னால், முதலாவது இப்போ ஒரு பொருளில் ஒரு அச்சு பற்றி மாத்திரம் சமாந்தரமாக இருந்தேன்னு சொன்னால் அதில் புவியீர்ப்பு மையம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த அச்சில் தான் காணப்படும். இப்போ நாங்கள் ஒரு கூம்பு எடுத்தோம்னு சொன்னால் அதில் என்ன வரப்போகுதுன்னு சொன்னால் கூம்பெடுத்தால் இந்த திசையில் மாத்திரம் அது சமச்சீராக இருக்க போகுது. இந்த இடத்துல என்ன செய்யாதுன்னு சொன்னால் சமச்சீராக இருக்காது. அப்போ ஒரு பொருள் அச்சு பற்றி அதில் சமச்சீராக இருந்தால் அதில் புவியீர்ப்பு மையம் இந்த அச்சில் தான் இருக்க போகுது. இந்த அச்சில் வராது. அதே போல் இப்போ ஒரு பொருளில் பல அச்சுகள் சமச்சீராக இருந்தால் அந்த அச்சுகள் சந்திக்கும் இடத்துல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இப்போ ஒரு புவியீர்ப்பு மையம் இருக்க போகுது. இப்போ நாங்கள் பிறகுள்ள கேள்வியில் பார்ப்போம் என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு தகடுகளை கட்டி தொங்க விடுறோம். அப்போ தொங்க விடுற புள்ளியிலேருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் 2 இடத்துல தொங்க விடுறதால அந்த 2 இடத்துலையும் தொங்க விடுற புள்ளி சந்திக்கிற இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் புவியீர்ப்பு மையம் இருக்கிறதா இருக்கும். அதே போல் அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு பொருளில் புவியீர்ப்பு மையம்னு சொல்கிறது அதில் வடிவத்தில் தங்கி இருக்கும். இப்போ அந்த வடிவம் மாற என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் புவியீர்ப்பு மையமும் மாறிக்கொண்டே போகும். இப்போ ஒரு நேரான கம்பி அப்படின்னு சொன்னால் அதில் இந்த மத்தியில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஜி இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் இப்படி கொஞ்சம் வளைச்சோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க போகுது. அதே போல் நாங்கள் இப்படி வளைச்சோம்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்க போகுது. அதே போல் நாங்கள் இப்போ வட்டமாக்கினோம்னு சொன்னால் அது என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் மையத்தில் இருக்கும். அதே போல் எங்களுக்கு இப்படியும் பார்க்கலாம். அதே போல் இப்போ ஒரு விரைப்பான ஒரு பொருளில் புவியீர்ப்பு மையம் அதோட வடிவம் மாறாத வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பொருளோட நிலையில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு நாளும் தங்கியிருக்காது. இப்போ நாங்கள் உதாரணமாக இப்படி ஒரு செவ்வகத்தை நாங்கள் இப்போ ஒரு விரைத்த ஒரு மேற்பரப்பில் வச்சுருக்கிறோம்னு சொன்னால் இந்த தாக்கக்கோட்டில் இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் ஜி இருக்க போகுது. அதே போல் இப்போ நாங்கள் இந்த செவ்வக குற்றியை இப்போ நாங்கள் கிடையாக அப்படியே சாய்ச்சிட்டோம்னு சொன்னால் இந்த தாக்கக்கோடு தானே. அப்போ இந்த தாக்கக்கோட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல தான் ஜி இருக்க போகுது. இந்த நோட்டில் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா எங்களுக்கு இலகுவாக புவியீர்ப்பு மையம் காண்ற புள்ளி எந்த இடத்துல இருக்கும்ன்றதை இலகுவாக விடையணுகலும். பாருங்கள், 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 4வது MCQ கேள்வியை பார்ப்போம். 100% திறனுடைய பாரமற்ற கப்பி தொகுதி ஒன்றை படம் காட்டுதான். இந்த ஆகவே 180 கிலோகிராம் சுமை ஒன்றை உயர்த்துவதற்கு தேவையான இழிவு விசை எஃப் யாதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 100% திறனுடைய, அப்போ எங்களுக்கு திறன்ட்டு சொன்ன என்னன்னு கேட்டால் பொறி செய்த வேலையின் கீழ் பொறிக்கு செய்த வேலை இன்ட்டு 100% அப்படின்னு சொல்லுவோம். மேலும் அவுட்புட்டின் கீழ் இன்புட் இன்ட்டு 100%. அப்போ இது 100% அப்படின்னு சொன்னால் அவங்க கொடுக்குற முழு இன்புட்டும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அவுட்புட்டாக வர்ற ஒரு பாரமற்ற கப்பி தொகுதின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு சொன்னால் பாருங்கள், இந்த நிறை விசை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கீழ் நோக்கி எம்ஜின்ற ஒரு நிறை விசை இருக்க போகுது, மேல் நோக்கி ஒரு டீன்னு ஒரு விசை இருக்க போகுது. பாருங்கள், இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் 3ஆக பிரிஞ்சு போகுது தானே. அப்போ இங்கே எம்ஜின்றது இப்போ ஈஸியாக இழுக்கிறதுக்கு இந்த கப்பி தொகுதி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த 3 இலைகளால் வச்சு அந்த இழிவு விசை எஃப்பால் என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் தூக்க போகிறாங்க. அப்போ இது எம்ஜியாக இருந்தால் இது எப்படி இருக்கும்னு சொன்னால் mg/3 இருக்க போகுது, இதுவும் mg/3 இருக்க போகுது, இதுவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் 3மே mg/3 இருக்க போகுது. அப்போ இந்த பாரத்தை விட குறைஞ்ச விசையில் எங்களுக்கு என்ன செய்யலும்னு சொன்னால் இந்த எஃப் கொடுத்து
நாங்கள் இதை இழுக்கக்கூடியதாக இருக்க போகுது. ஆகவே பாருங்கள், இப்போ இது 3 தொகுதியாக பிரிஞ்சு போகிறதால எங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலும், mg வந்து 180 அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த 180 எங்களுக்கு இலகுவாக 3ஆல் பிரித்து எங்களுக்கு 60 கிலோகிராம் காணவும் மேலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது வந்து டீயாக இருக்க போகுது. ஆகவே இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் T1 எடுப்போம். இதையும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் T1, இதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் T1. ஆகவே பாருங்கள், இப்போ நாங்கள் F சமன் MAயை பிரயோகித்தோம் அப்படின்னு சொன்னால் 3T1 சமன் எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் 180க்கு சமனாக இருக்கும். அதே போல் விளங்குதா? இப்போ நாங்கள் 180 மைனஸ் T1, அதுக்கப்புறம் 180 இன்ட்டு A அப்படின்னு போட்டு பார்க்கவும் மேலும். இது இலவான MCQ கேள்வினால இப்போ இந்த 3T1 இந்த சமநிலைக்கு இந்த mg என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் சமனாக நிற்க போகுது. எங்களுக்கு இதில் இருந்து இந்த T1 விசை தான் இந்த F இழுவு விசையாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த T1 தான் இது இழுத்துப்பட்டு வரப்போகுது. என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவாக 60 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிற 3ஆவது ஆன்சரை இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்குது. பாருங்க, இப்போ 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 5வது MCQ கேள்வியை பார்த்தா இந்த ஏபிசின்னு சொல்கிற இந்த 3 நிலைகள் எந்த சமநிலைக்குரியது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ஒரு பேசிக் கன்செப்ட். எங்களுக்கு அந்த பொருள் ஒன்றோட அந்த சமநிலையோட வகைகளை பற்றி தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு இது என்ன செய்யணும்னு சொன்னால் இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ சமநிலையை பற்றி பார்ப்போம். முதலாவது பேசிக்லேருந்து போனால் இப்போ சமநிலையை நாங்கள் 2 வகையாக எங்களுக்கு பிரிக்கலும். அப்போ சமநிலையை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2 வகையாக பிரிக்கலும். முதலாவது வந்து ஓய்வு சமநிலை, நிலையாக இருக்கக்கூடிய ஓய்வு சமநிலைன்னு பிரிக்கலாம். இரண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னால் இயக்க சமநிலைன்னு பிரிக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இயக்க சமநிலை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிரிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த A-level சிலபஸ் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ஓய்வு சமநிலை மட்டும் படிக்க போகிறோம். இந்த ஓய்வு சமநிலையில் 3 இருக்குது. முதலாவது உறுதி சமநிலை. முதலாவது என்ன சமநிலைன்னு சொன்னால் உறுதி சமநிலை. இரண்டாவது உறுதியில் சமநிலை, உறுதி இல்லை. அப்போ என்ன செய்யணும், உறுதி இல் சமநிலை. மூன்றாவது என்னன்னு கேட்டால் நடுநிலை சமநிலை. அவன் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் மூன்றாவது வந்து நடுநிலை சமநிலைன்னு எங்களுக்கு 3 சமநிலையில் இருக்குது. இப்போ இந்த உறுதி சமநிலைன்னு சொன்ன என்னன்னு கேட்டால் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பொருள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி மீண்டும் பழைய நிலைக்கே வந்து சமநிலை வருது அப்படின்னு சொன்னால் அதில் உறுதி சமநிலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த உதாரணத்தையே பார்த்தோம்னு சொன்னால் இப்படி இருக்கே தானே. இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு இடப்பெயர்ச்சியை கொடுத்தா இங்கே கொஞ்சம் இடப்பெயர்ச்சியை கொடுத்தா இது இங்கே போய் திரும்ப என்ன வரும்னு சொன்னால் இந்த அடிப்பகுதிக்கேற்ற வரப்போகுது, இந்த பாத்திரத்தில் அடிப்பகுதிக்கேற்ற வரப்போகுது. அப்போ நாங்கள் சின்ன இடப்பெயர்ச்சி கொடுத்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கே வரப்போகுது தானே. அப்போ நாங்கள் இதை என்ன சொல்லுவோம்னு சொன்னால் உறுதி சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உறுதி சமநிலையை நாங்கள் இப்போ ஒரு பொருளை நாங்கள் உறுதி சமநிலையை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஈர்ப்பு அழுத்த சக்திக்கு தானே. அந்த ஈர்ப்பு அழுத்த சக்தி நாங்கள் அந்த MgHல இந்த எச்சுக்கு தானே. இந்த எச்சை வந்து மிக அதிதாழ் புள்ளிக்கு அப்போ என்ன சொன்னால் மிக தாழ்த்தப்பட்டேன்னு சொன்னால் அது என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் உறுதி சமநிலை அதிகரிக்க போகுது. பாருங்கள், இப்போ நாங்கள் இப்படி ஒரு கூம்பை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கூம்பை நாங்கள் இந்த மேற்பரப்புக்கு என்ன அதிதாழ் புள்ளியில் வச்சோம்னு சொன்னால் இது உறுதி சமநிலையாக இருக்கும். அதே போல் இப்போ நாங்கள் உறுதியியல் சமநிலையை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நாங்கள் ஒரு சின்ன இடப்பெயர்ச்சியை கொடுத்தோம்னு சொன்னால் அது சமநிலை குழம்பி பொருள் வந்து பழைய நிலையை அடையாட்டி அதை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொல்லுவோம் உறுதியில் சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த சமநிலையை லேசாக குழப்பிட்டோம்னு சொன்னால் அது திருப்பி பழைய நிலைமைக்கு வராது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த புள்ளியை இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன இடப்பெயர்ச்சியை கொடுத்து அது விழுந்து கீழே வந்துடும். அவை திருப்பி பழைய நிலைமைக்கு வருதான்னு கேட்டால் வராது. இது என்னன்னு கேட்டால் ஒரு உறுதி இல்லாத சமநிலை. இந்த சமநிலையில் அந்த பொருளுடைய ஈர்ப்பழுத்த சக்தி மிக உயர்வாக இருக்கும். இந்த கூம்பை பார்த்தோம்னு சொன்னால் உறுதியில் சமநிலை என்ன இப்படி தானே இருக்க போகுது. இப்படி இருந்தால் பாருங்கள், இந்த இடத்துல அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் நிறை விசை mg இருக்க போகுது. பாருங்கள், அதில் அந்த ஈர்ப்பழுத்த சக்தி உயர்வாக இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த எச்சிட பெருமானம் குறைவாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் இதை சின்ன ஒரு இடப்பெயர்ச்சி கொடுத்து அது குயிக்காக விழுந்துட்டு திருப்பி பழைய நிலையை அடையுமான்னு கேட்டால் பழைய நிலையை அடையாது. இது என்னன்னு கேட்டால் ஒரு உறுதியல் சமநிலை.
போல் பாருங்க, நடுநிலை சமநிலைன்னு சொன்னால் சமநிலையில் இருக்கிற ஒரு பொருளுக்கு நாங்கள் சின்ன இடப்பெயர்ச்சியை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த பொருள் இன்னொரு புதிய இடத்துக்கு இருந்த இடத்துலேருந்து இன்னொரு புதிய இடத்துக்கு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அது சமநிலை அடையுது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் நடுநிலை சமநிலை. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்படுத்த சக்தியும் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு இடைப்பெருமானமாக இருக்க போகுது. பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ இதுக்கு ஒரு சின்ன இடப்பெயர்ச்சியை கொடுத்தா இந்த இடத்துக்கு வந்து திருப்பி சமநிலை அடைய போகுது. அப்போ இது என்னன்னு கேட்டால் ஒரு நடுநிலை சமநிலையாக இருக்கும். அதே போல் நாங்கள் இப்போ இந்த கூம்பை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணினோம்னு சொன்னால் இப்படி தான் இருக்க போகுது. அப்போ அதில் ஈர்ப்பழுத்த சக்தி இங்கே இருக்க போகுது, அதில் என்ன செய்ய நிறை விசை அவை இந்த இடத்துல எச் இருக்க போகுது. அவை நாங்கள் இந்த கூம்பை கொஞ்சம் இடப்பெயர்ச்சி கொடுத்தோம்னு சொன்னால் அதுபடி சுழன்று இந்த இடத்துக்கு சமநிலை வரப்போகுது. அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஏன்றது வந்து உறுதி இல்லை, உறுதியில் சமநிலை. அதே போல் பி வந்து உறுதியானது திரும்பி பழைய நிலைமைக்கு மீளும். சி வந்து நடுநிலை, ஏன்னு சொன்னால் இன்னொரு புதிய இடத்துக்கு போய்த்து சமநிலை அடையுது. அப்போ எங்களுக்கு இலகுவாக என்ன செய்யலாம்னு சொன்னால் மூன்றாவது ஆன்சரை அணுகலமாக இருக்கும். பாருங்கள், 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 21வது MCQ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் அதில் பாலூட்டியொன்றுடைய இதயத்திலிருந்து ஒவ்வொரு துடிப்பின் போது மேறக்குரிய 20 கிராம் அவ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் W தந்திக்கிறாங்க 20 கிராமா. அதே போல் இந்த இரத்தம் வந்து 0.1 செகண்ட், அப்போ டைம் தந்திக்கிறாங்க என்னன்னு கேட்டால் 0.1 செகண்ட். 0.1 செகண்டில் வந்து 0.25 ms-1 இருந்து 0.35 ms-1க்கு ஆறு முடுக்கப்படுதான். அப்போ இதயத்திட தசை நாரினால் பிரயோகிக்கப்படக்கூடிய சராசரி விசை யாது? அவை நாங்கள் இந்த தரவை வச்சே அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தரவை வச்சு எங்களுக்கு சராசரி விசைக்கான கோவை எங்களுக்கு சமன்பாடு எழுத தெரிஞ்சிருக்கணும். நியூட்டன் ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பொருள் ஒன்றிட மீது ஏற்படுத்தாத ஒரு சமப்படுத்தாத விசை அல்லது ஒரு தேறிய விசை உந்த மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனாகும், அந்த உந்த மாற்ற திசையிலே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சமப்படுத்தாத விசைக்கு தானே, அப்போ அந்த சமப்படுத்தாத விசை வந்து எதுக்கு நேர்வீத சமனாக இருக்குமா? உந்த மாற்ற வீதத்துக்கு நேர்வீத சமனாக இருக்குமா? அது பாருங்கள், இந்த எஃப்னு சொல்கிறது என்ன? mv மைனஸ் muவின் கீழ் டி. அவ இந்த சமன்பாடை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இலவாக இதுக்குரிய விடையை வந்து காண இயலுமாக இருக்கும். எங்களுக்கு எப்படி எழுதலாம்னு சொன்னால் mv மைனஸ் u ஓவர் டீன்னு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் எழுதிடும். அவை எங்களுக்கு இங்கே அவங்க திணிவு தந்திக்கிறாங்க 20 கிராம், அவை கிலோகிராமாக மாற்றணும். 20 தர 10⁻³ கிலோகிராம் இன்டூ இறுதி வேகம் என்ன 35 0.35 மைனஸ் 0.25 இன் கீழ் நேரம் தந்திக்கிறாங்க 0.1 செகண்ட். ஆகவே 1 தர 10⁻1 செகண்ட் சொல்லி எங்களுக்கு எழுதலாம். அவை நாங்கள் இதை பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுலேருந்து இது கழிப்பட்டாலும் 0.1 செகண்ட் வரப்போகுது. ஆகவே வந்து இதுவும் 0.1 செகண்ட். இது ரெண்டுமே எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கேன்சல் ஆகிட்டு 20 தர 10⁻³ தானே வரப்போகுது. அப்போ 20 தர 10⁻³ அப்படின்னு சொன்னால் 0.02 நியூட்டன் சொல்லி எழுதுகிறான். அவள் 20 தர 10⁻³ எழுதுறதுக்கு எங்களுக்கு 0.02 நியூட்டன் சொல்லி எழுத ஏழுமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அதுக்கு இரண்டாவது ஆன்சரை இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்க போகுது. பாருங்க, 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 38வது MCQ கேள்வியை பார்த்தா வி கதியோடு அசையக்கூடிய ஒரு திணிவுடைய துணிக்கை ஒன்று பரப்பொன்று 45 பாகை கோணத்தில் அடித்து 45 அதை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதே போல் அதே கோணத்தில் அதே கதியோட தெரிப்படைதான். அவ இந்த துணிக்கையோட மொத்த உந்த மாற்றம் அவங்க கேட்டுக்கிறாங்க வந்து உந்த மாற்றம். அப்போ உந்த மாற்றம் அப்படின்னு சொன்னால் இறுதி உந்த மைனஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஆரம்ப உந்தமாக இருக்க போகுது. பாருங்க, இப்போ ஒரு திணிவுடைய ஒரு துணிக்கை அவங்க ஆரம்பத்தில் ஒரு வி கதியோட வந்தேன்னு சொன்னால் அது எப்படி பின்னதைக்க போகுது அப்படின்னு சொன்னால் இதுவும் திணிவாக அதே போல் வி வேகத்தோட அதே கோணம் 45 பாகையில் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் தெரிப்படைய போகுதான். இப்போ உந்த மாற்றத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது ஆரம்ப வேகம் இது தானே ஆரம்ப, இது இறுதியாக பட்டு தானே போகுது. அப்போ பாருங்கள், ஆரம்பம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதை கூறு பிரிக்கணும். கோணத்தில் இருந்தால் ஒரு கோணத்தில் பட்டால் அதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூறு பிரிக்கணும். பாருங்கள், இதை என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் கோணம் தெரிந்த கூறு கொஸ் கூறு, கோணம் தெரியாத கூறு என்ன செய்யணும்னு சொன்னால் சைன் கூறு. அப்போ இதை நாங்கள் கூறு பிரித்தோம்னு சொன்னால் முதலாவது ஆரம்ப
வேகம். ஆகவே ஆரம்ப வேகத்தை பற்றி நாங்கள் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் எப்படி வரப்போகுது, இந்த இடத்துல இது வந்து வி cos 45. அவை பாருங்கள், இந்த அம்புக்குறி இந்த திசையில் இருக்கிறதால இந்த திசையில் வி cos 45. அதே போல் இந்த திசையில் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வி sin 45 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. பாருங்க, இறுதி வேகம். ஆகவே இறுதி வேகத்தை பற்றி நாங்கள் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இது தானே இறுதியாக பட்டு தெரிப்படையுது. ஆகவே இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் நாங்கள் இதை இப்போ கோணம் தெரிஞ்ச கூறு கொஸ் கூறு, கோணம் தெரியாத கூறு என்ன செய்யுதுன்னு சொன்னால் சைன் கூறு. ஆகவே நாங்கள் இதை பிரித்தோம்னு சொன்னால் வி cos 45 மேல் திசையில் வரப்போகுது. அதே இது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த திசையில் தான் வி sin 45 பாகைன்னு வரப்போகுது. விளங்குதா? இப்போ எங்களுக்கு கேள்வியில் உந்த மாற்றமாக கேள்வியாக கேட்டுக்கிறாங்க. உந்த மாற்றம் அப்படின்னு சொன்னால் இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம். உந்தம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்னன்னு கேட்டால் திணிவு தர வேகமாக இருக்க போகுது. ஆக எங்களுக்கு திணிவு மாற இல்லை. நாங்கள் முதலாவது கிடைத்திசையில் பார்ப்போம். கிடைத்திசையில் உந்த மாற்றம் வருதான்னு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் MV sin 45 பாகை இந்த திசையில் மைனஸ் இதுவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் MV sin 45 பாகைன்னு சொல்லி எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் வரப்போகுது. அது பாருங்கள், ரெண்டுமே ஒரே திசை ஒரே பெருமானமாக இருக்குது. அவை என்ன செய்யணும்னு சொன்னால் அதை கழிப்பட்டம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் 0ன்னு வரப்போகுது. அவை கிடை திசையில் இங்கே உந்த மாற்றம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இங்கே கிடை திசையில் உந்த மாற்றம் இல்லை. ஆகவே நிலை குத்து திசையில் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உந்த மாற்றம் வரப்போகுது. பாருங்க, நாங்கள் நிலைக்குத்து திசையில் இப்போ உந்த மாற்றத்தை எடுப்போம். இப்போ உந்த மாற்றத்தை நிலைக்குத்து திசையில் எடுத்தோம்னு சொன்னால் இறுதி உந்தம் மைனஸ் ஆரம்ப உந்தம்னு சொல்லி தானே எங்களுக்கு வரப்போகுது. அப்போ பாருங்கள், இறுதி உந்தம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மேல் திசையில். அப்போ இறுதி உந்தம் வந்து மேல் திசையில் MV cos 45 பாகை மைனஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் ஆரம்ப உந்தம் வந்து கீழ் திசையில் MV cos 45 பாகைன்னு சொல்லி வரப்போகுது. அது பாருங்கள், எங்களுக்கு எதிரெதிர் திசையில் வச்சுட்டு என்ன செய்யறாங்க, கூட்டுறவோ கழித்தலோ செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதே மதே திசையில் கொண்டு வந்தோம்னு சொன்னால் இதை என்ன செய்யணும், இந்த குறி வந்து ப்ளஸ்ஸாக மாறும். அது ஏன்னு சொன்னால் இது இப்போ மைனஸ். இதை நான் இந்த குறியை நாங்கள் மேல் திசையிலே போட்டோம்னு சொன்னால் எப்படி வரும்னு சொன்னால் இதுவும் மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக வரப்போகுது. அப்போ மேல் திசையில் MV cos 45 பாகை இப்போ ப்ளஸ்ன்னு வரப்போகுது. இதுவும் மேல் திசைன்னு வரப்போகுது MV cos 45 பாகையாக இருக்க போகுது. அவ எங்களுக்கு எப்படி எழுதலும் இதுன்னு சொன்னால் மேல் திசையில் 2MV cos 45 பாகைன்னு சொல்லி எழுதலும். அது பாருங்கள், மேல் திசையில் 2 × MV எங்களுக்கு cos 45க்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொன்னால் 1 கீழ் √2ன்னு சொல்லி எழுதிடும். ஆகவே நாங்கள் இந்த என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இடத்துல மேலையும் கீழையும் √2வால் பெருக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கீழுள்ள √2 இந்த 2 கேன்சல் ஆகி எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் MV √2 அப்படின்னா √2 MV அப்படின்னு சொல்கிறேன். எங்களுக்கு இரண்டாவது ஆன்சரை இலகுவாக அணுகலுமாக இருக்கும். ஆனால் இந்த கேள்வி எவ்வளோ இலகுன்னு சொன்னால் இதில் 45 பாயை தந்திருக்கிறதால சில மாணவர் என்ன செய்யலாம்னு சொன்னால் கிடை திசையில் MV sin 45 தான் இதில் உந்த மாற்றம்னு சொல்லி எடுத்து செஞ்சுருப்பான். ஆனால் ரெண்டு ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஏன்னு சொன்னால் sin 45ம் cos 45ம் ஒரே பெருமானம்னால எங்களுக்கு என்ன செய்ய போகணும்னு சொன்னால் ஒரே பாருங்க, 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 39வது MCQ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொருள் ஒன்று கரடான மேசை ஒன்றின் மீது வைக்கப்பட்டு மாறா விசை ஒன்றினால் T0 ஆயிடை நேரத்துக்கு இழுக்கப்பட்டு பின்னர் இந்த விசை அகற்றப்பட்டு ஓய்வுக்கு வரவிடப்படுதான். அந்த பொருளோட VT வளை வந்து படத்தில் காட்டப்பட்டிருக்குது. பின்வரும் வளைவுகளில் வந்து எது பொருளில் தாக்கக்கூடிய FT கிராஃபை திறம்பட வகை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு கரடான ஒரு மேற்பரப்பில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மேசையில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளை வைக்கிறாங்க. அந்த பொருள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மாறா விசை F இருக்குது தானே, அந்த எஃப்போட என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த T0 ஆயிடைக்கு இழுக்கப்பட்டு பின்னர் இந்த விசையை அகற்றுறாங்க. அப்போ இந்த விசையை அகற்றின பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது ஓய்வுக்கு அப்படியே வரவிடப்படுதாம். அப்போ இறுதியாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ஓய்வுக்கு கொண்டு விடப்படுதாம். அதை தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த VT கிராஃப்டு வளைவு வந்து எங்களுக்கு திறம்பட காட்டுதான். அதே போல் எங்களுக்கு ஒரு நல்ல நினைவச்சுக்கொள்ளணும் என்னென்னு கேட்டால் இந்த இடம் வந்து V மேக்ஸிமம் தானே, இந்த இடம் வந்து V மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து VT கிராஃப் தானே. அப்போ VT கிராஃப்
அதே போல் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்னென்னு கேட்டால் எஃப் சமன் எம்ஏ அப்படின்ற சமன்பாட்டில் இப்போ விசை நேர வரைவு, அவை விசை நேர வரைவு அப்படின்னு சொன்னால் இந்த எஃப்டி கிராஃப் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஏடி கிராஃப் மாதிரி இருக்கும். அது எப்படி ஏடி கிராஃப் மாதிரி இருக்கிற அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இங்கே வந்து திணிவு மாறுதா இல்லை, அப்போ இங்கே திணிவு வந்து மாறிலியாக இருக்குது. அவ இந்த எஃப் எதுக்கு நேர்வீத சமனாக இருக்க போகுது, ஏக்கு நேர்வீத சமனாக இருக்க போகுது. அப்போ இந்த எஃப்டி கிராஃப் வந்து எதை மாதிரி இருக்கும்னு சொன்னால் இந்த ஏடி கிராஃப் ஒத்ததாகத்தான் இருக்க போகுது. போல் எங்களுக்கு ஆறுமுடுகன்னு சொன்ன என்னன்னு தெரியணும், வேக மாற்றம். அப்போ ஆறுமுடுகன்னு சொன்னால் வேக மாற்றத்தின் கீழே நேரம்ன்ற ஒரு கன்செப்ட் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தெரியணும். இப்போ பாருங்கள், பூஜ்ஜியத்தில் இருந்து டி நோட், அப்போ பூஜ்ஜியத்தில் இருந்து டி நோட்டுன்னு சொல்கிற நேர ஆயிடையில் ஆறுமுடுகள் ஏ, அந்த ஏ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் வி மேக்ஸிமம். ஆகவே இங்கே வந்து வி மேக்ஸிமத்தை அடையது தானே, அப்போ வி மேக்ஸிமத்தின் கீழே எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் டி நோட் என்ன சொன்னால் இங்கே நேரம் அது வந்து டி நோட்டுன்னு வரப்போகுது. அதே போல் இப்போ டி நோட் T1 மைனஸ் டி நோட்டுன்ற நேர ஆயிடையில், அப்போ T1 மைனஸ் டி நோட்டுன்ற நேர ஆயிடையில் அதில் இருக்கக்கூடிய ஆறுமுடுகள் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் அதே வி மேக்ஸிமம். ஏன்னு சொன்னால் முதலாவது இங்கேயும் பூஜ்ஜியமாக இருக்குது, அதே போல் இங்கேயும் இறுதி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பூஜ்ஜியத்தில் தானே வரப்போகுது. அவை வி மேக்ஸிமத்தின் கீழே T1 மைனஸ் டி நோட்டுன்னு வரப்போகுது. அது பாருங்கள், இந்த டீட பெருமானம் உயர்வாக இருந்தால் ஏட பெருமானம் என்ன செய்ய போகுது. இப்போ நாங்கள் இதை A1 A2ன்னு நாங்கள் விளங்குறதுக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த டீட பெருமானம் அதிகரித்தா ஏட பெருமானம் குறைவடைய போகுது. ஆகவே பாருங்கள், இங்கே இதில் பெருமானம் டி நோட் தானே T1 மைனஸ் டி நோட்டை விட உயர்வாக இருக்குது. ஆகவே இந்த பெருமானம் உயர்வாக இருக்கிறதால இந்த A1 பெருமானம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குறைய போகுது. அதே போல் இங்கே இந்த பெருமானம் குறைவாக இருக்கிறதால இந்த A2ன்ற பெருமானம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் உயர்வாக இருக்க போகுது. அவங்க மட்டு A2ட பெருமானம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் A1ன்ற பெருமானத்தை விட உயர்வாக இருக்கும். பாருங்க, இது ஒரு கரடான மேற்பரப்பு. அப்போ உராய் விசை தொடிப்படுமான்னு கேட்டால் தொடிப்படும். அப்போ பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை F1, உராய்வு விசை F2 அப்படின்னு சொன்னால் இது இயங்குறதுக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் F1 பெருசாக இருக்கணும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் F2வை விட. அதே போல் இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆரம்பத்தில் இயங்கி ஓய்வுக்கு வரப்போகுது தானே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் FT அல்லது ஏடி கிராஃப் ரெண்டுமே இங்கே சமனாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் இங்கே திணிவு மாற இல்லை. அது பாருங்கள், இது இப்படியே வந்து அந்த கிராஃப் எப்படி வரணும்னு சொன்னால் இப்படியே வரணும். ஏன்னு சொன்னால் இதோட பரப்பும் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு சமனாக வரணும். ஆகவே அந்த மாதிரி ஆன்சர் எத்தனை இருக்குன்னு சொன்னால் ஆன்சர் 3 இருக்குது. எங்களுக்கு இலகுவாக ஆன்சர் 3 அணுகலமாக இருக்கும். பாருங்கள், 1990 வந்திருக்கக்கூடிய 54வது MCQ கேள்வியை பாருங்கள். கிடையான ஒப்பத்தளம் ஒன்றின் மீது மாறா கதியுடன் அசையும் பந்தொன்று ஒப்பமான சாய்தளம். ஆகவே ஒப்பமான சாய்தளம் சொன்னால் அங்கே உராய்வு விசைகள் வந்து தாக்காது. அதே போல் மேல் நோக்கிய படத்தில் உள்ள புள்ளி B வரை அசைந்து அதே பாதை வழி என்ன செய்யுதுன்னு சொன்னால் பெய்த கணத்திலேயே அப்படியே திரும்பி வருதா. அப்போ இந்த பந்திட வேகத்திட கிடைக்கூறு அவங்க நிலைக்குத்துக்கீறு கேட்டில. இந்த கிடைக்கூறு நேரம் டீயோட எப்படி மாறுது அப்படின்ற கிராஃபை பற்றி தான் கேட்டிக்கணும். பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் அதில் கிடைக்கூறு இந்த திசையில் தான் இருக்க போகுது. என்ன செய்யாதுன்னு சொன்னால் நிலைக்குத்து விசைகள் தாக்காது. அப்போ இந்த தூரம் வரைக்கும் என்ன செய்யும்னு சொன்னால் அதில் கிடைக்கூறு என்ன செய்யாதுன்னு சொன்னால் ஒரு நாளும் இப்போ மாறாது. இதில் கிடைக்கூறு என்ன செய்ய போகிற இல்லைன்னு சொன்னால் மாற போகிற இல்லை. இப்போ இந்த சாய்தளம் வழியே ஏறும்போது என்ன செய்யும்னு சொன்னால் இப்படி தானே போகுது. இந்த திசையில் தான் அதில் கிடைக்கூறு V இருக்க போகுது. இந்த நிலைக்குத்து கூறுவில் மட்டும்தான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு டீட்டா கோணம் சாய்ந்து இருக்க போகுது. ஆனால் இங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிடைக்கூறு அப்படியே மாறாமல் அப்படியே பைத்து ஒரு கணத்தில் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் V = 0 ஆகுது. என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஏறும் கணத்தில் இங்கே என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கிடைக்கூறு மாறப்போகிற இல்லை. என்ன செய்ய சொன்னால் கிடைக்கூறு மாறாது. பைத்து என்ன செய்யும்னு சொன்னால் திருப்பி அதே பாதை வழியே வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சாய்தளத்தின் வழியே வரக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த திசையில் வேகம் இருக்க போகுது. ஆனால் இதில் கிடை வேகம் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த திசையில் இருக்க போகுது. இங்கே வந்து வேகம் ஒரு கடநிலையில் பூச்சியமாகி திரும்பி என்ன செய்யணும் ரிட்டர்ன் வருது. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் வேறு திசையில் வேகம் அப்படியே அதிகரித்து திருப்பி என்ன செய்ய சொன்னால் அப்படியே சீராக போகுது. அந்த மாதிரி கிராஃப் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு 2வது கிராஃபை என்ன செய்ய சொன்னால் இலகுவாக அணுகலுமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இங்கே கிடைக்கூறுகள் மாறப்போகிற இல்லை.
இப்போ பாருங்க 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 55வது எம்சிக்கு கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இதுவும் ஒரு உராய்வற்ற ஒரு சக்கர வண்டி என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதில் கட்டப்பட்ட முதலாவது ஆரம்ப நிலை என்னன்னா சமாந்தரமாக வந்து மூன்று என்ன செய்யுதுன்னு சொன்னால் இப்போ எல் நீளமுள்ள 3 மீறியல் இலைகள் உதவியோடு என்ன செய்ய சொன்னால் மேசை ஒன்று மீது வச்சு இழுக்கிறாங்களா. இப்போ தாங்க மேசைன்னு எடுத்தோம்னு சொன்னால் இழுக்கிறாங்களா. அப்போ ஒவ்வொரு இலையுடையும் விரிவு எக்ஸா. அப்போ ஒவ்வொரு இலையிட விரிவும் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் எக்ஸா. ஆகவே அப்படி இருக்கக்கோல அந்த சக்கரவண்டியோட ஆர்முடுகள் 12 சென்டிமீட்டர். இப்போ இந்த நிலைமையில் வந்து 12 சென்டிமீட்டர் செகண்ட் -2 இருக்குதான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மீளியல் இலைகள் வந்து இப்போ 3 எல், ஏன்னா ஒன்றொன்று எல் தானே. இப்போ இது எல், இது ஒரு எல், இது ஒரு எல். அது இப்போ 3 எல்னு வரப்போகுது. இலையை வந்து உருவாக்குற வகையில் முனைக்கு முனை பொறுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு முனையில் கட்டப்பட்டு இப்போ கூட்டு இலைக்கு தான். இந்த கூட்டு இலை வந்து 3x நிலம். ஏன்னு சொன்னால் இப்போ இதில் மட்டும் ஒரு எக்ஸ் வரப்போகுது, இதில் ஒரு எக்ஸ் நீச்சு வரப்போகுது, இதில் ஒரு எக்ஸ் நீச்சு வரப்போகுது. இங்கே வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் சமாந்தரமாக இருக்கிறதுனால எல்லாமே ஒரே எக்ஸ் நீச்சியை தான் கொண்டிருக்க போகுது. இங்கே வந்து 3 எக்ஸ் நீச்சியை கொண்டிருக்க போகுதான். அப்போ இழுக்கப்பட்டால் இப்போ இதில் ஆர்முடுகள் என்ன, அதுதான் எங்களுக்கு கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த கேள்வியை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மீளியல் இலை விச்சுருள் நாங்கள் கருதினம்னு சொன்னால் இப்போ ஒரு விச்சுரலை நாங்கள் இப்படி தொங்க விட்டோம்னு சொன்னால் எப்படின்னு சொன்னால் இப்போ கீழே ஒரு சுமை, இப்போ இது ஒரு எம்ஜின்ற சுமை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வரும், இந்த எம்ஜி சமன் இது டி தானே. அப்போ டி சமன் என்னன்னு கேட்டால் எம்ஜியாக இருக்க போகுது. அதே போல் ஹூக்ஸின் விதிப்படி கேஇ அப்படின்னு எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இது வந்து நீச்சி, இது வந்து வில் மாறிலியாக இருக்க போகுது. அதே போல் இப்போ இதில் வந்து விச்சுருள்கள் தானே. எங்களுக்கு ஃபிசிக்ஸில் 3 கான்செப்ட் இருக்குது. சமாந்தரம் தொடராக இணைக்கிறது. முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் விச்சுருள்கள், சரியா. முதலாவது நாங்கள் விச்சுருள்களை அப்படி சமாந்தரமாக தொடராக இருப்போம். இரண்டாவது பாருங்கள் எலக்ட்ரிசிட்டியில் தடைகளை, எலக்ட்ரிசிட்டியில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தடைகளை அப்படியே ஆக்க போகிறோம். அதே போல் மூன்றாவது நான் கேட்ட ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வரப்போது எங்களுக்கு கெப்பாசிட்டர் கொள்ளளவிகள். அப்போ கொள்ளளவிகளை நாங்கள் என்ன செய்யணும், சமாந்தரமாக தொடராக இணைக்க போகிறோம். பாருங்க, முதலாவது என்ன சொல்கிறோம், விச்சுருளையும் இந்த கொள்ளளவிக்கு தானே. இது ரெண்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் அதிகரிக்கும். அதே போல் தொடராக இணைச்சோம்னு சொன்னால் இது வந்து குறையும். அதே போல் தடைகள் வந்து தொடராக இணைச்சோம்னு சொன்னால் அதிகரிக்கும், சமாந்தரமாக இணைச்சோம்னு சொன்னால் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குறைய போதா. இதுதான் பேசிக் கன்செப்ட். இந்த ஃபிசிக்ஸ்லேயே இந்த 3 தான் தொடராக சமாந்தரமாக இருக்க போகுது. அவை இந்த விச்சுருளம் கொள்ளளவும் ஒரு மாதிரி இருக்க போகுது. இதில் எதிரானதை எதை காட்ட போகுதுன்னு சொன்னால் இந்த பாருங்க. இப்போ பார்ப்போம் நிலை 1. அப்போ இப்போ நாங்கள் நிலை 1 வந்து சமாந்தரமான சேர்மானம். அது பாருங்க. அப்போ சேர்மான வில் மாறிலி, சேர்மான வில் மாறிலி வந்து சமாந்தரமாக இணைக்கப்பட்ட நேரத்தில் சேர்மான வில் மாறிலி. அப்போ சேர்மான வில் மாறிலியை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வில் மாறிலி கே டேஷ் எப்படி வரும்னு சொன்னால் கே ப்ளஸ் கேன்னு வரப்போகுது. அவங்களுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் 3Kன்னு சொல்லி எழுத இயலும். அதே போல் எங்களுக்கு ஹூக்ஸின் விதிப்படி என்ன நடக்கும்னு சொன்னால் அதோட இழுவிசை ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு இலையிலையும் இருக்கக்கூடிய இழுவிசை டி சமன் என்ன செய்யும் சொன்னால் KX அப்படின்னு சொன்னால் F சமன் KX படி பார்த்தோம்னு சொன்னால் F சமன் இப்போ என்ன 3K இன்ட்டு எக்ஸ்ன்னு தானே வரப்போகுது. ஏன்னு சொன்னால் அங்கே சமாந்தரமாக இணைத்திருக்கிறதால ஒவ்வொன்றையும் எக்ஸ் நீளம்னால எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸ் நீளம் மட்டும்தான் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் நீச்சி அடைய போகுது. அதே போல் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் F சமன் MAயை இந்த திசையில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரதியிட்டம் அப்படின்னு சொன்னால் 3KX சமன் என்னன்னு சொன்னால் கேபிட்டல் M அந்த வண்டிக்கு அவை கேபிட்டல் M இன்ட்டு என்னன்னு சொன்னால் 12 அப்படின்னு சொல்லி வரப்போகுது. இதை நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் முதலாவது சமன்பாடாக எடுப்போம். பாருங்க, நிலை 2 என்ன நடக்குதுன்னு சொன்னால் தொடராக இணைக்கிறாங்க. ஒவ்வொரு கேன்னு சொல்கிற வில்மாறிலிகளை தொடராக இணைத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 3x நீச்சியை பெறுறாங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு வில்மாறிலையும் என்ன செய்யுதுன்னா எக்ஸ் நீளம் நீச்சி அடைய போகுது. இப்போ பாருங்கள், இப்போ தொடர் நிலை சேர்மான
ஆகவே இப்போ இந்த வரக்கூடிய இந்த தொடர்நிலை சேர்மானத்திட சேர்மான வில் மாறில் இருக்குதானே, அப்போ அந்த கே டேஷ் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் 1/k டேஷ்னு வரப்போகுது. அவை தொடராக இணைச்சோம்னு சொன்னால் 1/k டேஷ் சமன் 1/k ப்ளஸ் 1/k ப்ளஸ் 1/kன்னு வரப்போகுது. ஆகவே பாருங்கள் 1/k டேஷ்ன்னு சொல்கிறது என்ன, 1/k டேஷ்ன்னு சொல்கிறது 3 இன்கில் கேன்னு வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு இங்கே கே டேஷ்ன்னு சொல்கிறது எப்படி வரும்னு சொன்னால் k/3ன்னு எங்களுக்கு வரப்போகுது. அவ இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஹூக்கின் விதிப்படி டி சமன் என்ன k இன்ட்டு எக்ஸாக இருக்க போகுது. ஆகவே டி சமன் என்ன சொன்னால் கேக்கு பதிலாக அதில் சேர்மான வில்மாறிலி k/3 இன்ட்டு எக்ஸ் வந்து எவ்வளோ வரப்போகுதுன்னு சொன்னால் 3x அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வரப்போகுது. அடுத்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எஃப் சமன் ma இந்த திசையில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எஃப் சமன் ma பிரதிட்டம்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 3 கேன்சல் பண்ணினா டி சமன் எங்களுக்கு kxன்னு எழுதலாமா, எழுதலாம். ஆகவே பாருங்கள் எஃப் சமன் ma பிரதிட்டம்னு சொன்னால் இந்த எஃப்னு சொல்கிறது என்ன, அதில் தொழிற்படக்கூடிய விசை. ஆகவே இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த தொழில இழு விசை. அப்போ இழு விசை என்ன kx சமன் என்ன நடக்குதுன்னு சொன்னால் m இன்ட்டு ஏன்னு வரப்போகுது. இது வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னால் இரண்டாவது சமன்பாடாக இருக்க போகுது. அவன் நாங்கள் இப்போ முதலாவது சமன்பாட்டின் கீழ் இரண்டாவது சமன்பாட்டை நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால் 3 சமன் 12 கீழ் ஏன்னு சொல்லி வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஏ வந்து 4 சென்டிமீட்டர் செகண்ட் -2 அப்படின்னு சொல்கிற 5வது ஆன்சரை இலகுவாக அணுகேலமாக இருக்கும். 1990ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 56வது MCQ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு திறந்திருக்கிற ஒரு தண்டவாள பாதை ஒரு வண்டி. பாருங்கள் 1990ஆம் ஆண்டு வந்திருக்கிற 56வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு திறந்திருக்கிற ஒரு தண்டவாள பாதை வண்டியா. அதில் நிலைக்குத்தாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மழை துளிகள் வந்து அப்படி உராய்வற்ற நேரான பாருங்க இதில் உராய்வு இல்லையா. அப்போ இந்த தண்டவாள பாதை என்ன செய்யாதுன்னு சொன்னால் உராய்வு இல்லாத கிடைத்தட்டின் மீது என்ன செய்ய சொன்னால் மாறா கதியுடன் அசையக்கொள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால் மழை வந்து இந்த வண்டியில் விழுதான். இப்போ இந்த மழை வந்து இது திறந்திருக்கிற வண்டியினால் விழுந்து அங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் சேகரிக்கப்படுதான். இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் வண்டியிட கதியை பற்றி கேட்டீங்கன்னா அப்போ வண்டியோட கதி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து திணிவு அதிகரித்து கொண்டு தானே இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து திணிவு அதிகரிக்கிறதால அது இயங்குறது மாறான வேகத்தோடு இயங்குறதால அதில் கதி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் படிப்படியாக குறையும். அவை ஏ கூற்று என்னன்னு சொன்னால் சரி. அதே போல் பி கூற்றை பார்த்தோம்னு சொன்னால் அதில் உந்தம் மாற்றம் அடையாது. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஒரு உந்தம் மாறாமல் இருக்கணும், உந்தம் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் வெளி விசைகள் வந்து தாக்காமல் இருக்கும் போது உந்தம் காக்கப்படும். அவை இங்கே வந்து வெளி விசைகள் எதுவுமே தாக்குதில்லை. ஆகவே இதில் என்ன செய்ய சொன்னால் உந்தம் மாற்றமடையாது. இப்போ சீக்கூற்றை பார்த்தோம்னு சொன்னால் இயக்கப்பாட்டு சக்தி படிப்படியாக குறைய போகுது. இயக்கப்பாட்டு சக்தி எங்களுக்கு 12 mv வரைக்கும் வரப்போகுது. அவை இங்கே என்ன செய்ய சொன்னால் இந்த வேகம் v வந்து படிப்படியாக குறைய போகுது. ஏன்னா இங்கே திணிவு வந்து அதிகரிக்கிறதால இந்த வேகம் என்ன செய்ய சொன்னால் படிப்படியாக குறைவடைகிறதால இயக்கப்பாட்டு சக்தியும் குறைவடையும். அவை ஏபிசி எல்லாம் சரி அப்படின்னு சொல்கிற 5வது ஆன்சர் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இலகுவாக எடுக்கலுமா இருக்கும். இப்போ பாருங்கள் 1990ஆம் ஆண்டு இருக்கிற 57வது MCQ கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு சிறிய பாத்திரமாம். அது இன்னொரு பாத்திரத்தில் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் உட்பகுதியில் நீர்மட்டப்படியை நிறைத்து அது இன்னொரு பாத்திரத்தை அதுக்கு மேலே வைத்திருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் அதில் ஏல காட்டவாறு இது இந்த பாத்திரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் மிதக்குதான். அப்போ நீரை விட கூடிய அடர்த்தியுடைய பொருள் ஒன்று இந்த சிறிய பாத்திரத்தின் உள்ளே இடப்படும் போது அப்போ படம்பி. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஒன்று இடுறாங்க. அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு திணிவொண்டு இடுறாங்களாம். அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த நீரோட அடர்த்தியை விட ஒரு பெரிய அடர்த்தி உடைய ஒரு பொருளாக. அதே போல் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த பொருள் வந்து இன்னொரு ஒரு இடத்துல வைத்துட்டு அது அமிழக்கூடிய அப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் அது நீரில் அமிழத்தக்க உயரம் H1 H2 H3 எப்படி அமைந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன மிதப்பு விதி என்ன சொல்லுது? இங்கே பொருள் மிதக்கிறதால எங்களுக்கு மிதப்பு விதிப்படி என்ன செய்யணும்னு சொன்னால் U சமன் V ρg. அது வந்து இந்த U வந்து எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் அதோட திணிவுக்கு சமனாக இருக்க போகுது. அது இடம்பெயர்க்கும் அந்த கனவளவுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அது வந்து சமனாக இருக்க போகுது. இப்போ நாங்கள் முதலாவது என்ன செய்வோம்னு சொன்னால் இப்போ இது ஆரம்பத்தில் ஒரு பொருளும் இடாத போது H1 உயரத்தில் இருக்குதான். இப்போ பாருங்கள் இது உள்ளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திணிவை கொண்டு
போட்டான்னு சொன்னால் இப்போ இங்கே ஒரு எம்ஜி ஆரம்பத்தில் இந்த பாத்திரத்தால் ஒரு கேபிட்டல் எம்ஜின்ற ஒரு விசையும் இப்போ இது ஒரு சிம்பிள் எம்ஜி அப்படின்னு சொன்னால் இந்த வந்து சிம்பிள் எம்ஜின்ற விசை வரப்போகுது. இப்போ என்ன டோட்டல் வந்து m + m × g இது தான் இங்கே என்ன திணிவாக இருக்கிறதால அது சமப்படுத்துறதுக்கு மேல் நோக்கி ஒரு யூ டேஷ் என்ற விசை வரணும். அப்போ யூ டேஷ் என்ற விசை வந்தேன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இது இன்னமும் ஆழமாக வர வேண்டும். அப்போ இது என்ன சொன்னால் இதில் இன்னும் பொருளை கீழே போட அதை அமிழக்கூடிய திணிவு அதிகரிக்கிறதால ஆழம் அதிகரிக்க போகுது. அது எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் H1 விட H2 பெருசுன்னு தெரியும். இப்போ H3 பற்றி பார்ப்போம். H3 என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பொருளை இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போ இங்கே கொண்டு வந்து வைக்க அந்த சிம்பிள் எம்ஜின்ற திணிவு இருக்க போகுது. இப்போ இதில் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் திணிவு அதிகரிக்கிறதால இதர திணிவு m + m × g தானே வரப்போகுது. இப்போ இதர திணிவு அதிகரிக்கிறதால இங்கே வந்து என்ன செய்ய சொன்னால் பொருள் தாக்காது, இது அந்த இடத்துல தான் இருக்க போகுது. அப்போ இங்கே வந்து அதோட உயரம் அதிகரிக்க போகுது. அப்போ எப்படி வரும்னு சொன்னால் ஆரம்பத்தில் இது வச்சா என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த H1 என்ன சொன்னால் இங்கே அமில இந்த தண்ணி மேல் நோக்கி உயரத்தானே போகுது. இப்போ இங்கே திணிவை வச்சோம்னு சொன்னால் இது மாறாது. ஆகவே இந்த H2 தான் மிகவுமே பெருசாக இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்னு சொன்னால் H3 இருக்கணும். இறுதியாக ஒன்றுமே வைக்காத இந்த H1 இருக்கணும். அவங்க நம்ம பேசிக் கன்செப்டை நாங்கள் விளங்கி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இலகுவாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து எங்களை ஒரு டெய்லி ஒரு 4ஆவது ஒரு கன்செப்டாக இருக்க போகுது. இதுக்கு டீப்பான ஒரு தியரியும் எங்களுக்கு தேவையில்லை. மிதப்பு விதியும் அது ஆழம் ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு தண்ணியில் வந்து நாங்கள் ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இங்கே பொருளை அமிழ்த்த அந்த இருக்கிற திரவ மட்டும் உயர்ந்து கொண்டு போகுது. அதுதான் இந்த கன்செப்டாக இருக்குது.